சிவகங்கையில அஜித்குமார்ங்கிற ஒரு நபரை வந்து காவல் அதிகாரிகள் சேர்ந்து அடிச்சு கொடுமை பண்ணி கொண்டிருக்காங்க. அதை பத்தி தான் பேச போறோம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். எதற்காக இந்த அஜித்குமாரை வந்து காவல் அதிகாரிகள் இந்த அளவுக்கு மோசமா தாக்கி கொன்னதுக்கான காரணம் என்னங்கிறதையும் பார்ப்போம். இந்த அஜித்குமார் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருபுவனம் காளியம்மன் கோயில்ல பாதுகாப்பு பணியாளரா வந்து 2 மாதமாக பணிபுரிந்து இருக்கிறார். அந்த பணியில இருக்கும் போது ஒரு ஒரு 2 பெண்கள் வந்து அந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க. அதாவது அம்மாவும் பொண்ணும் 2 நபரும் வந்து அந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தாக அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த அஜித்குமார்ங்கிற மாணவன் வந்து அந்த அம்மாவை வந்து டிராலியில அழைச்சிட்டு போயிட்டு கோயில்ல விட்டுருக்காங்க. விடும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய காரை வந்து பார்க்கிங் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கார் சாவியை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த அஜித்குமார்ங்கிற பையன்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அஜித்குமாருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாத காரணத்தினால இந்த அஜித்குமார் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு அஜித்குமாரோடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க, அந்த நபர்கிட்ட வந்து கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கார் சாவியை வந்து அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு திரும்பி அந்த 2 பெண்மணியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த காருக்கு வந்து போயிருக்காங்க. போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, காருல வந்து நான் நகை வச்சிருந்தேன், என்னுடைய நகை வந்து திருட்டு போயிடுச்சு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல வந்து புகார் அளிக்கிறாங்க. இவங்க சந்தேகப்படக்கூடிய நபர் யார் என்று பாத்தீங்கன்னா, இந்த அஜித்குமார் தான் நான் சாவி கொடுத்த நபர். இந்த நபர் மேலதான் எங்களுக்கு வந்து சந்தேகம்